ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 121 121 சங்கீதம். தியான வசனம் 5 வசனம். 121 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களிலே மெய்யான நிழலின் மகத்துவமான செயல்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மெய்யான நிழல் நம்மை காக்கும் நிழலாக இருக்கிறது, நம்மை உருவாக்கும் நிழலாக இருக்கிறது என்பதாக தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே அந்த மெய்யான நிழல் நமக்கு துணை செய்யும் நிழலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், துணையாயிருக்கிறார். வலது பக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது, வலது என்றால் வெற்றி. எனக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய பக்கத்திலே என் ஆண்டவர் இருக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் தேவன் எனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வலது பக்கத்திலே அவர் நிழலாக இருக்கிறார். குறிப்பாக பிள்ளைகள் ஓடியாடி விளையாடுகின்ற பொழுது அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் செய்கின்ற காரியம் என்னவென்றால் அக்கம் பக்கம் பார்ப்பார்கள், யாராவது என்னை பார்க்கிறார்களா என்று சொல்லி. உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய வலது கரத்தை தரையிலே ஊன்றி எழும்புவார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வழிப்பயணத்திலே உனக்கு விழுதல் ஏற்பட்டது என்றால் நீ உன் கரத்தை பிடித்து தூக்குவதற்காக உன் வலது பக்கத்திலே நிற்கிறார். உன்னை ஆழ்த்துவதற்காக அல்ல, உன்னை கலங்கச் செய்வதற்காக அல்ல, உன்னை கரம் பிடித்து தூக்கி எழுப்புவதற்காக அவர் உன் வலது பக்க நிழலாக இருக்கிறார். உனக்கு ஒரு வெற்றி நிழலாக இருக்கிறார், உனக்கு துணையாக இருக்கிறார். ஆம், வலது பக்கத்திலே உனக்கு நிழல் என்பது என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பதை குறிக்கிறது. பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறுகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். விழுந்த பொழுது நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, நாம் என்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நமக்கு பக்கத்துணையும் பாதுகாவலும் வலதுபுற நிழலுமாக அவர் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. இதைத்தான் ஏசாயா குறிப்பிடுகின்றதான வேளையில் சொல்லுகிறார். 50 அதிகாரம் 7 மற்றும் 9 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். பிதாவாகிய தேவன் அவருக்கு துணை நின்று அவரை பலப்படுத்தினபடியினால் அவருடைய தனிமையான கல்வாரி பாதையில் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நான் கடந்து செல்லும் பாதையில் என்னை விளங்கிக் கொள்ள ஒருவரும் இல்லையே என அங்கலாய்க்கின்ற என் அருமையான சகோதரா சகோதரி, உன் பாதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீ அதை எண்ணுகின்ற பொழுது கடக்கக்கூடாத ஆழமாக அது உனக்கு காணப்படலாம். ஆனால் உன் பாதையில் உன்னோடு அவர் வருகிறார் என்பதை மறந்து போகாதே. உன் ஆண்டவர் உன் பாதையில் உன்னோடு பயணிக்கிறார் என்பதை மறந்து போகாதே. நீ தீயிலும் தண்ணீரிலும் நடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை கூட நீ பெற்றவனாக இருக்கலாம். ஆனால் அந்த தீயும் தண்ணீரும் உன்னை சிதைக்கவோ சின்னாபினமாக்கவோ முடியாது. ஏனென்றால் உன்னோடு கூட அவர் பயணிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்தும் உன்னை நடத்தும்படி அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தும் நடக்கிறவனாயிருந்தும் இருளான பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படாதே, கலங்காதே. நீ உன் தேவனையே நம்பி அவரையே சார்ந்து கொள். நீ தனிமையாக கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையில் நீ தனிமையாய் செல்லவில்லை, உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆகையினாலே அவரையே நம்பி அவரையே நீ சார்ந்து கொள்ள வேண்டும். நீ அவரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது உனக்கு சஞ்சலம் அவசியமே இல்லை. அவரை சார்ந்து இருக்கிற வாழ்வு,
அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்வு. அவருடைய பாதத்திலே உன் பாரங்களை போட்டு நீ சுயாதீனமாக இருக்கின்ற ஒரு வாழ்வு. நீ அவரை சார்ந்து கொள், அவரை சார்ந்து கொள். அவர் மீது உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக உன் பாதையிலே தனிமையை மாற்றி, துக்கத்தையும் துயரத்தையும் திகிலையும் மாற்றி உன்னை கம்பீரமாய் நடக்கப்படக்கூடியவராக நிழலாக அவர் இருக்கிறார். ஆம், நீ தனிமையாக கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையில் உன்னை அழைத்த தேவன் உனக்கு துணையாயிருந்து உன்னை வழிநடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் 37ஆம் சங்கீதம் 5 முதல் உள்ள வசனங்களிலே சொல்லுகிறதை பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவிரைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து நீ அவருக்கு காத்திருக்கின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே உன் தேவன் உன்னை வெளிச்சத்திற்குள்ளாக நடத்துவதை நீ காண முடியும். உன் பார்வையிலே நீ இருளுக்குள்ளாக இருக்கிறாய் என்பதை நீ உணர்கிறாய். ஆனால் இருள் அல்ல, உன் தேவன் நீ இருளிலே இருந்தால் அவர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். எப்பொழுது உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அவர் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீ உன் பாதையை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதையிலே உனக்கு துணை செய்யும் ஆண்டவராக அவர் இருக்கிறார். இதைத்தான் ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தைப் போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்பதாக இங்கே வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீதிமானாக்குகிறவர் உனக்கு சமீபித்திருக்கிறார். உன்னுடைய பழைய பாவ காரியங்களை பிசாசானவன் உனக்கு நினைவூட்டி கொண்டே உன்னுடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வருகின்றதான வேளையில் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அந்நிய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காதே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடு. உன் ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார், உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது என்ற அந்த உன்னத நிச்சயத்திற்குள்ளாக நீ வருகின்ற பொழுது ஆண்டவர் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 18:28 பார்க்கிறோம், அவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். இருளாய் தோன்றுகிற காரியங்கள், பார்வையை மறைக்கிற காரியங்கள், பாதை தெரியாத காரியங்கள், கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல தீர்மானம் எடுக்கவோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபட உணர்ந்து கொள்ளவோ முடியாத காரியங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் 112ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்கள் என்றால் யார்? தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு, இதய பீடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அமர்வதற்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அதைத்தான் ஏசாயா 41:13 சொல்லுகிற வசனம் அதை நாம் உறுதிப்படுத்துகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வலது கையை பிடித்து, உன் ஆண்டவர் உன் வலது புறத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், உன் வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எனவே சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற பொழுது 16ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாக சொல்கிறார். இந்த நம்பிக்கை பற்றுறுதி உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? அவர் உன் வலது பார்சத்தில் இருக்க நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னோடு பயணிக்க விரும்புகிற ஆண்டவர் காத்து நிற்கிறார். உன் இதயத்திலே அவர் வாசம் பண்ண ஆவலோடு கூட இருக்கிறார். ஆம், அப்படி இருக்கின்ற பொழுது யாக்கோபின் தேவன் உனக்கு துணையாக இருப்பார்.
ஆம், வேதம் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்பதாக 146 சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு கடந்து சென்ற தனிமையான பாதைகளிலெல்லாம் அவனுக்கு துணையாக இருந்து அவனை ஆசீர்வதித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். யோசேப்பின் இருள் சூழ்ந்த பாதைகளில் அவனுக்கு துணை செய்து அவனை உயர்த்திய சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு துணையாக இருக்கும் இந்த நிழலை நீ தூரந்தள்ளாதே. ஜெபிப்போம். எங்களை அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வலதுபுற நிழலாக இருந்து எங்களை செவ்வையாய் நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுடைய வலது பார்ச நிழலாக இருக்கின்ற பொழுது, இருளாக இருந்தாலும் மருளாக இருந்தாலும், ஆண்டவரே, பலவிதமான நெருக்கங்கள் சூழ்ந்த பாதைகளாக இருந்தாலும், எங்கள் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், மதலையும் தாண்டுவேன் என்று சொல்லுகிற அந்த உன்னத பலத்தை நீர் எங்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறேன். எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தள்ளும் என்று உம்மை நோக்கி மன்றாடின தாவீதுக்கு துணை செய்து அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை மேன்மைப்படுத்திய தேவனே, எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.